உலகளவில் பல்வேறு பகுதிகளில் போர் சூழல் நிலவி வரும் நிலையில் செங்கடல் மற்றும் ஹோர்முஸ் நீரடை போன்ற முக்கிய கடல்வழி வணிக பாதைகள் முடங்கும் அபாயம் உருவாகியுள்ளது. இதனால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை திடீரென உயர்ந்து பல நாடுகளில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடும் கடுமையான விலை உயர்வும் ஏற்பட்டுள்ளது. ஆனால் இத்தகைய உலகளாவிய நெருக்கடிக்கு மத்தியிலும் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுத்து விலை கட்டுப்பாட்டை பேணியதில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் தொலைநோக்கு பார்வையும் திட்டமிடலும் முக்கிய பங்காற்றியுள்ளன. இந்தியா தனக்கு தேவையான கச்சா எண்ணெயில் 85% அதிகமான பங்கை வெளிநாடுகளில் இருந்தே இறக்குமதி செய்கிறது. செங்கடல் அல்லது ஹோர்முஸ் நீரிணை போன்ற முக்கிய பாதைகளில் ஏதேனும் போர் அல்லது தடைகள் ஏற்படும் போது எண்ணெய் வரத்து பாதிக்கப்பட்டு உள்நாட்டில் எரிபொருள் விலையேற்றம் மற்றும் பணவீக்கம் அதிகரிக்கும் அபாயம் எழுகிறது. இத்தகைய நெருக்கடிகளை எதிர்கொள்ள இந்திய வியூக பெட்ரோலிய ரிசர்வ் நிறுவனம் பூமிக்கு அடியில் அவசரகால நிலத்தடி கச்சா எண்ணெய் சேமிப்பு மையங்களை அமைத்து பராமரித்து வருகிறது. முதற்கட்ட திட்டத்தின் கீழ் ஆந்திராவின் விசாகப்பட்டினம், கர்நாடகாவின் மங்களூரு மற்றும் படூர் ஆகிய இடங்களில் மொத்தம் 621 கோடி லிட்டர் கச்சா எண்ணெய் சேமித்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலத்தடி அவசரகால இருப்பு இந்தியாவின் 9.5 நாட்களுக்கான தேவைக்கு மட்டுமே போதுமானது என்றாலும் நாட்டின் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் மற்றும் விநியோக குழாய்களில் மேலும் 64.5 நாட்களுக்கு தேவையான வர்த்தக ரீதியிலான எண்ணெய் இருப்பு எப்போதும் தயாராக இருக்கும். இதன் மூலம் வெளிநாடுகளிலிருந்து ஒரு சொட்டு எண்ணெய் இறக்குமதி ஆகாவிட்டாலும் கூட இந்தியாவில் தொடர்ந்து 74 நாட்களுக்கு எந்தவித தட்டுப்பாடும் இன்றி சமாளிக்க முடியும். சர்வதேச ஆற்றல் முகமையின் விதிமுறைகளின்படி உறுப்பு நாடுகள் 90 நாட்களுக்கான அவசரகால இருப்பை கொண்டிருக்க வேண்டும் என்பதால் அந்த இலக்கை அடைய இந்தியா தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக 2ஆம் கட்ட திட்டத்தின் கீழ் ஒடிசாவின் சந்திப்போல் மற்றும் கர்நாடகாவின் படூர் ஆகிய இடங்களில் கூடுதலாக 757 கோடி லிட்டர் சேமிப்பு திறனை உருவாக்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் முழுமையடையும் போது இந்தியாவின் மொத்த நிலத்தடி சேமிப்பு 1378 கோடி லிட்டராக உயரும். இருப்பினும் நிலம் கையகப்படுத்துதல் மற்றும் டெண்டர் நடைமுறைகளில் ஏற்படும் தாமதங்கள் குறித்து நாடாளுமன்ற நிலைக்குழு கவலை தெரிவித்துள்ளது. இதனிடையே ராஜஸ்தானின் பிகானேர், மத்திய பிரதேசத்தின் வீணா மற்றும் மங்களூரு ஆகிய இடங்களில் புதிய சேமிப்பு மையங்களை அமைப்பதற்கான சாத்தியக்கூறு ஆய்வுகள் நடந்து வருகின்றன. மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபி தேசிய எண்ணெய் நிறுவனத்துடன் இணைந்தும் புஜைரா மையத்தை பயன்படுத்தியும் கச்சா எண்ணெய், சமையல் எரிவாயு மற்றும் திரவ இயற்கை எரிவாயு சேமிப்பை அதிகரிக்க பேச்சுவார்த்தைகள் முடுக்கப்பட்டுள்ளன.